ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தெண்டலே மெல்ல பேச அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் எபிசோடில் பரமன் இளமதி கிட்ட நான் உன் கடையில் திருடவே இல்லை, அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்குண்டான ஆதாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இருந்தாலும் ரிஷி அப்பப்போ ஏதாவது பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் மாற்றிடுறாங்க. லாஸ்ட் எபிசோடில் கூட பார்த்தோன்னா ஆசிரமத்திலேருந்து அந்த பெரியவங்களை கூப்பிட்டு வந்து பேச வச்சாங்க. ஆனால் அதையும் நம்ப முடியாத மாதிரி வந்து செஞ்சு விட்டாங்க. இதோட பார்த்தோன்னா ரிஷி வந்து பரமன்ட்ட பூ கொடுத்து இதை நீ காதில் வச்சுக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இப்போ தான் உண்மை தெரிஞ்சிருச்சுல, கண்டிப்பாக நாளைக்கான எபிசோடில் செம்ம பெரிய ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம பரமன் போயிட்டு இந்த உண்மையை சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அதே பூவை ரிஷிகிட்ட கொடுத்து நீ உன் காதில் வச்சுக்கன்னு சொல்லிட்டு தான் இளமதியை நேராக ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆசிரமத்துக்கு போனதுக்கப்புறம் தான் அங்கே வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்ததெல்லாம் பார்க்குறாங்க. இளமதி வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க பரமன் வந்து அவங்களோட கடையிலேருந்து திருடல அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலும் பண்ணின சேலஞ்சை வந்து பரமன் மறந்துட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் பரமன் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கடையில் போய் செம்மையாக கலாட்டா பண்ணுறாரு. பரமனுக்கு தான் அவங்க அப்பா, அதாவது இளமதியோட அப்பா இருக்கார்ல, அவர் செம்ம குணசேகரன் இருக்கார்ல, அவர் செம்மையாக சப்போர்ட்டு. அதோட பார்த்தோன்னா வீட்டில் வந்து பெரிய தலவாழை இலை போட்டு செம்மையாக சாப்பாடெலாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற ரிஷிக்கு வைத்தறிச்சல் தாங்க முடியல, கரண்ட்டை பிடுங்கி விட்றாங்க. அதுவுமே நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ இளமதி பக்கத்துலேயே உட்காந்து விசிறி விட்டுக்கிட்டு இருக்காங்க, சாப்பிட வைக்கிறாங்க. அதை பார்த்து ரிஷி இன்னுமே நல்லா வைத்தறிய போகிறாங்க. சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காகவே ஸ்டோரியை கொண்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா அப்பப்போ பார்த்தா அந்த வட்டிக்கு கொடுத்தவங்க இருக்காங்களா சண்முகம், அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னாக்கா பரமன் தான் அடித்து பறக்க விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதான். மொத்தத்தில் ஸ்டோரி என்னமோ ரொம்ப சூப்பராகவும் சுவாரஸ்யமாகவும் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்து இளமதி வீட்டிலே பார்த்தா மென்டல் குரூப் வேறு ஒரு குரூப் இருக்காங்களா, ஆனால் அவங்க வீட்டில் இருக்காங்களா அந்த நர்மதான்னு ஒருத்தவங்க, அவங்க செம்மையாக இளமதிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது சூப்பரான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்குது. சரி, இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, இது நிறையா சினிமா படத்தில் நம்ம பார்த்த ஒரு கதை தான். ஏன் அப்படின்னாக்கா நமக்கெல்லாம் தெரியும், இப்போ பரமன் வந்து சரியான ஒரு அடியாளாக இருக்காங்க. கலா அப்படிங்கிறவங்க வந்து இப்போ பரமனை வந்து தத்தெடுத்து வளர்க்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு அடியாள் மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அடியாளாக வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா சாப்பாடு போடுறது, நல்லா செலவு பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சது தானே. இது நம்ம எத்தனை படத்தில் பார்த்துருக்குறோம். ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ கலா வந்து அவங்களோட விஷயத்தில் ஏன் இப்போ பயப்படுறாங்கன்னா, பரமன் வந்து ஒரு வேளை இளமதியை லவ் பண்ணி அவங்க கூட போயிட்டாங்கன்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்காதுங்கிறதுனால தான் இப்போ ரிஷியை வந்து அதுக்கு பகடக்காயை பயன்படுத்தி எப்படியாவது பரமனையும் இளமதியும் பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ கலாவும் சேர்ந்து திட்டம் போடுறாங்க. ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ரிஷி வந்து இப்போ இளமதி எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திட்டத்தில் இருக்கிறதுனால அதான் அவங்க கூட சேர்ந்து இவங்களும் வந்து அந்த விஷயத்தை வந்து மூவ் பண்ணுறாங்க. அதனால தான் பரமன் கூட அவங்களுக்குள்ளார முட்டிக்குதுன்னு வச்சிங்களேன். அதெல்லாம் நம்ம பார்க்குற எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சு தான். சரி, இப்போ அடுத்து என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பரமன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அதாவது வந்து எப்படி பார்த்தாலும் இளமதியை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவார். இது நம்ம நிறையா சீரியலில் பார்த்த ஒரு விஷயம் தான். அல்லது இளமதி வந்து பரமனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே கலா யார் அப்படிங்கிற கேரக்டர் வெளியில் வந்துடும். ஏன்னா இவ்வளோ நாள் கலா வந்து அம்மா அப்படி இப்படின்னு ரொம்பவுமே பாசத்தோடையெல்லாம் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனால் அப்பப்போ பார்த்து அவங்க கைப்பில் இருக்கார்ல, பரமன் கூட இருக்க அந்த 3 பேர் இருக்காங்களா, அதில் கைப்பில் இருக்கார்ல, அவர் அப்பப்போ நான் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு ஆள் சரியில்லை அப்படின்னு. அதனால் அடுத்து வந்து அதிரடியான இதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நம்ம கூட ஏற்கனவே பார்த்தோம்ல, வெற்றி அபிலாம் நடிச்சிருந்தாங்களா, தென்றல் வந்து என்னை தொடுன்னு ஒரு சீரியல் பார்த்துட்டு இருந்தோம்ல, ரொம்ப சூப்பரான சீரியல். அந்த சீரியல் மாதிரி தான் ஏறக்குறைய, அதாவது அதே கதை கிடையாது, ஏறக்குறைய அந்த மாதிரி தான் அப்படியே கதை போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.